அதிமுக அணிகள் இணைப்பிற்காக 60 நாட்கள் விலகியிருப்பேன் ஒதுங்கியிருப்பேன் என்று திரு டிடிவி தினகரன் இதற்கு முன்பு கூறியிருந்தார். 60 நாட்கள் கெடு இன்றுடன் முடிவடைகிறது. திரு தினகரனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்கின்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது. இந்த நேரத்தில் அவர் சுற்றுப்பயணம் தமிழகம் முழுவதும் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, திரு டிடிவி தினகரன் நாளைய தினம் அதிமுக தலைமை கழகத்திற்கு செல்வேன் என்று அவரும் கூட கூறியிருந்தார். இந்த நிலையில் அவர் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த சுற்றுப்பயணத்திற்கான காரணம், அந்த சுற்றுப்பயணத்துடைய திட்டம் பற்றி சொல்லுங்க. அதிமுகவின் இரு அணிகளும் இணைவதற்காக அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கொடுத்த காலக்கெடு இன்றோடு முடிவடைகிறது. அடுத்த கட்டமாக அவருடைய நடவடிக்கைகளை அவர் தொடங்கிவிட்டார். ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் நேற்று முன்தினம் தெரிவிக்கும் போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு தாம் செல்வதை யாராலும் தடுக்க முடியாது, தாம் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தற்போது சிறையில் இருப்பதால் அவர்களுடைய பணியும் சேர்த்து தாம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவர் கட்சி அலுவலகத்திற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சுற்றுப்பயணம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராக அவர் அறிவுறுத்த உள்ளதாகவும் ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று தற்போது ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக இரு அணிகளும் இணைய டிடிவி தினகரன் விடுத்த காலக்கெடு இன்றோடு முடிவடைவதால் இதனை அடுத்து இன்று மாலை அவர் செய்தியாளர்களை சந்திக்கலாம் என தெரிகிறது. அதோடு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வதற்காக அவருடைய பயண திட்டம் தயாராகி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. 4 மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம் என 4 மண்டலங்களாக பிரித்து முதல் கட்டமாக தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தென்மண்டலத்தில் இருந்து அவர் தொடங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அந்த அட்டவணை தயாரிக்கும் பணியில் நடைபெற்று வருவதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அவர் நாளை வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நாளை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர் செய்தியாளர் சந்திப்பின் போதே திரு டிடிவி தினகரன் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். தாம் கட்சி அலுவலகத்திற்கு செல்லும் போது ஊடகங்களுக்கு தெரிவித்துவிட்டுதான் செல்வேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். மேலும் நாளை அதிமுகவினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் 100ஆண்டு விழா மாநிலம் முழுவதும் மாவட்டம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நாளை பெரம்பலூரில் இந்த விழா நடைபெறுகிறது, 100ஆண்டு விழா. இந்த விழாவில் முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் அங்கேதான் நாளை விழாவில் பங்கேற்கின்றனர். இந்த சூழலில் அவர் நாளை அதிமுக அலுவலகத்திற்கு போக மாட்டார் என்றுதான் தெரிகிறது. ஆனால் அவர் அப்படி போகும் பட்சத்தில் முன்னமே அதாவது செய்தியாளர்களுக்கு ஊடகங்களுக்கும் தெரிவித்துவிட்டுதான் செல்வார் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று மாலை ஒரு முக்கியமான அறிவிப்பு திரு டிடிவி தினகரனிடமிருந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அறிவிப்பு சுற்றுப்பயணம் தொடர்பாக தான் இருக்கும் என கூறப்படுகிறது. அதாவது ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல 4 மண்டலங்களாக அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை சந்திக்க இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராஜா, தினகரன் அவர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருவார் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வராங்க. நீங்க சொன்னீங்க, நான் செல்லும் போது அவர் கண்டிப்பாக ஊடகங்களுக்கு தகவல் தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னீங்க. இன்றோ நாளையோ அவர் தலைமை அலுவலகத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால், தலைமை அலுவலகத்தில் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவல் என்ன ராஜா? அதிமுக தலைமை அலுவலகத்தை பொறுத்தவரை போலீஸ் பாதுகாப்பு என்பது நாம் ஏற்கனவே தலைமை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டோம். எப்பொழுதும் இருக்கக்கூடிய காவல்துறை பாதுகாப்பு தான் போடப்பட்டுள்ளது. அதிக அளவிலான பாதுகாப்பு எல்லாம் போடவில்லை. அது போன்ற தகவல்கள் தவறானது. ஏனென்றால் ஒரு சில காவலர்கள் மட்டுமே நிறுத்தப்பட்டது. எப்போதும் அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு தான் அது. அதாவது அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இன்று வரை அவர் நீடிக்கிறார், அம்மானின் துணை பொதுச் செயலாளராக இருக்கும் பொழுது அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார், தாம் கட்சி அலுவலகத்திற்கு செல்வதை யாராலும் தடுக்க முடியாது, யாரும் அதற்கு ஆட்சேபம் தெரிவிக்க முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்று இந்த சுற்றுப்பயண விவரங்கள், அதாவது சுற்றுப்பயணம் தொடர்பான அறிவிப்பு தான் இன்று வெளியிடப்படும் என தெரிகிறது. கட்சி அலுவலகத்திற்கு அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இன்று மிக மிக குறைவு. நாளை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகள், முதலமைச்சரில் தொடங்கி கட்சியினுடைய நிர்வாகி வரை நாளை பெரம்பலூரில் நடைபெற இருக்கின்ற எம்ஜிஆர் 100ஆண்டு விழா நிகழ்ச்சியில் தான் அனைவரும் பங்கேற்க உள்ளனர். இன்றே பாதி பேர் அங்கு சென்று விட்டனர். இந்த சூழலில் இன்றும் நாளையும் அவர் கட்சி அலுவலகத்திற்கு வரமாட்டார் என்ற தகவல் தான் நமக்கு கிடைத்துள்ளது. அப்படி வருவதாக இருந்தால் அவர் ஏற்கனவே ஊடகத்திற்கு தெரிவித்து விட்டுதான் என்று சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் இன்றும் நாளையும் அவர் கட்சி அலுவலகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு.